ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. காதில் நிறைய தவறான செய்திகளை கேட்டு சோர்ந்து போனீங்களோ, உங்களை பாரப்படுத்துகிற செய்திகள், உங்களை வேதனைப்படுத்துகிற செய்திகள், உங்களை காயப்படுத்துகிற செய்திகள், தோல்வியின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போனீங்களோ, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா, ஆமென். திடனாய் இருக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். சங்கீதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 112:7. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தி கேட்டது உண்மைதான், துர்ச்செய்தி வந்தது உண்மைதான். ஆனால் துர்ச்செய்தி கேட்கறதா அவன் பயப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எனக்கு அவர் சொல்லிட்டார், பயப்படாதே. வலது கையை பிடிச்சு சொல்றாரு, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 2வது உலக யுத்தம் நடந்தபோது ஹிட்லர் ஒரு பெரிய சகாப்தம் படைப்பேன் நினைச்சார். அதில் அவர் தோத்து போனார். குறிப்பாக ஜெர்மானியர்களும் ரஷ்யாவும் போட்ட சண்டையில் ரஷ்யாவில் லட்சக்கணக்கான வீரர்கள் அடிபணிந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரஷ்யா பயந்து போய் என்ன செஞ்சாங்க? ஜெர்மானியில் எதிர்க்க முடியாது, ஹிட்லரை எதிர்க்க முடியாது என்பதை அறிந்து அங்கங்கே ஒலிபரப்பிகள் மூலமாக தங்களுடைய இராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துகிறது போல ஜெர்மானிய படைகள் பாவம் நிறைய இராணுவ வீரர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஹிட்லரும் அவனை சார்ந்த சகாப்தமும் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல 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 உண்மை அது அல்ல, ஆனால் அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட ஜெர்மானிய படைகள் பயந்து போய், ஏற்கனவே பட்டினி, பசி, தூக்கமில்லை, இதெல்லாம் கேள்விப்பட்ட போது உண்மை என்று அணிந்து லட்சக்கணக்கான ஜெர்மானிய போர் வீரர்கள் ரஷ்யாவில் சரணமடைந்தார்கள். சோவியத் யூனியன் ஜெயித்து விட்டது. அதில் ஹிட்லர் தோத்து விட்டார். இதுதான் உண்மை. துர்ச்செய்தி நிறைய வரும், கவலைப்படாதுங்க. நற்செய்தி கொடுக்கிற வேதம் இருக்கிறது, நற்செய்தி தருகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பயப்படாதுங்க. நற்செய்தியை சார்ந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் வாசிங்க, அது நற்செய்தி. வேத தியானிங்க, அது நற்செய்தி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பிரசங்கத்தை கேளுங்க, அது நற்செய்தி. துர்ச்செய்தி கேட்கறதுனால பயப்படாதுங்க. கர்த்தர் நம்பி திடனாயிருங்க. அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாம். தகப்பனே, நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தார். துர்ச்செய்திக்கு எதிரான தேவ வார்த்தையை நம்பி வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.